ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக சொல்லலை, கதையும் சொல்லலை. இன்றைக்கி நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, ஒரு 5 இன்கரெக்ட் சென்டென்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை ஏன் அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக எப்படி கரெக்டான சென்டென்ஸை சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இன்கரெக்ட் சென்டென்ஸ்க்கான தமிழ் அர்த்தம் பார்க்க போகிறோம், அதுக்கான இங்கிலீஷ் அர்த்தமும் பார்ப்போம். அதே மாதிரி கரெக்ட் சென்டென்ஸ்க்கான தமிழ்லையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா, यह बस गिंडी चलता है क्या அப்படின்னா இந்த பஸ்ஸை நீங்கள் கிண்டி கூட்டிகிட்டு போகலாமாங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, यह बस गिंडी जाए क्या அப்படி தான் சொல்லணும். இந்த வண்டி கிண்டி போகுமா அப்படிங்கிறதான் சொல்லணும். நீங்கள் பஸ்ஸை கூட்டிகிட்டு போகல. இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ் கிண்டி கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பஸ்ஸை நம்ம கூட்டிகிட்டு போக முடியுமா, முடியாதுல்ல. ஸோ என்ன சொல்லணும்னா, यह बस गिंडी जाएगी क्या. இப்போ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, will this bus go to गिंडी அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ வாங்க செகண்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். यह பாட்டில் कितने सा है அப்படின்னா இந்த பாட்டில் இத்தினூண்டா இருக்கே அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. यह பாட்டில் कितने का है அப்படின்னா இந்த பாட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் சொல்லணும். கரெக்டான சென்டென்ஸ் இதுதான். இப்போ அது இங்கிலீஷில் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் வாட்டர் பாட்டில். இப்போ வாங்க தேர்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆஜ் ராத் ஹம் பாஹர் சல்தா ஹே கியா அப்படின்னா இன்னைக்கு நைட் நம்ம வெளில போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை. எப்படி சொல்லணும்னா, ஆஜ் ராத் ஹம் பாஹர் சலே கியா. சல்தான்ங்கிறது வரவே வராது. ஓகேவா, அது வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஸோ ஆஜ் ராத் ஹம் பாஹர் சலே கியா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஷால் வி ஹேங் அவுட் டு நைட். இப்போ வாங்க ஃபோர்த் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். आप मेरे लिए एक चार्ट पेपर भेजोगी அப்படின்னா எனக்காக ஒரு சார்ட் பேப்பர் பேஜிங்க விற்கிறீங்களா. ஒரு சார்ட் பேப்பர் விற்க முடியுமாப்பா, முடியாதுல்ல. அப்படின்னா இதை எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, आप मेरे लिए एक चार्ट पेपर खरीदेंगी அப்படின்னா எனக்காக நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் வாங்குறீங்களா அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து will you buy me a chart paper. இப்போ ஃபிஃப்த் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். आपका आंख क्यों लाल हुआ है அப்படிங்கிறது இப்படியும் சொல்லலாம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஆப்கா ஆங்க் கியூ லால் ஹே அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, வை ஆர் யுவர் ஐஸ் ரெட். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இதே சென்டென்ஸை இன்கரெக்ட் ஹிந்தியில், அப்புறம் அதுக்கு எப்படி கரெக்டாக சொல்லணும் ஹிந்தியில், அதுக்கான இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மீனிங் பார்க்கலாமா. வாங்க. ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ், यह बस गिंडी चलता है क्या. இது இன்கரெக்ட். கரெக்ட் எப்படி சொல்லணும், यह बस गिंडी जाएगी क्या அப்படின்னு சொல்லணும். will this bus go to गिंडी. இந்த பஸ் கிண்டி போகுமா அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போ வாங்க செகண்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். यह பாட்டில் कितने सा है அப்படின்னா இந்த பாட்டில் எத்தனூண்டா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், यह பாட்டில் कितने का है அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இப்போ அது இங்கிலீஷில் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் வாட்டர் பாட்டில். வாங்க இப்போ தேர்ட் சென்டென்ஸ் இன்கரெக்ட் பார்க்கலாம். ஆஜ் ராத் ஹம் பாஹர் சல்தா ஹே கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வெளில போகலாமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படியே சொல்லக்கூடாது. இது கரெக்டான எப்படி சொல்லணும்னா, ஆஜ் ராத் பாஹர் சலே அப்படிங்கிறது நான் வரும். இன்னைக்கு நைட்டு நம்ம வெளில போகலாமா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அதை இங்கிலீஷில் பார்க்கலாம். ஷால் வி ஹேங் அவுட் டு நைட். இப்போ வாங்க ஃபோர்த் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆஜ் ஆப் மேரே லியே சார்ட் பேஜேங்கி அப்படின்னா நீங்கள் எனக்காக சார்ட் விற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இது என்ன சென்டென்ஸ்னா, சார்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அதை பதிலாக என்ன சொல்லிட்டாங்க, விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, आप मेरे लिए चार्ट खरीदेंगी, will you buy me a chart அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க ஃபிஃப்த் இன்கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆப்கா ஆங்க் கியூ லால் ஹுவா ஹே அப்படின்னா உங்கள் கண் ஏன் ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆப்கா ஆங்க் கியூ லால் ஹே உங்கள் கண் ஏன் ரெட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வை யுவர் ஐ இஸ் ரெட். அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்கரெக்ட் வீடியோ, கரெக்டான சென்டென்ஸ் நான் இன்னும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள். அதையும் நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.